உங்களை மாதிரி ஒருத்தர் தான் ராம் இந்த அசைன்மெண்ட்டுக்கு தேவை. அதனால தான் உங்கள் 2 பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஆல் த வெரி பெஸ்ட் பாய்ஸ் என பேசிக்கொண்டிருந்தார் டிடெக்டிவ் ஏஜென்சியின் ஹெட் விஷால். தேங்க்ஸ் சார், கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸோட வரோம் என்று சென்றனர். இரவு 11 மணி. ராமும் பரணியும் ஹாஸ்பிட்டலில் வாங்கிய அந்த முகவரிக்கு சென்றனர். அந்த மருத்துவமனையிலிருந்து சிறிது தொலைவிலே இருந்தது. மிகவும் நடுத்தர குடும்பங்களே வசிக்கும் இடமாக இருந்தது. வீட்டு நம்பரை கண்டுபிடித்து அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு மதில் சுவரை தாண்டி குதித்தனர். கையில் இருந்த கருவியால் பூட்டை திறந்து மெதுவாக உள்ளே நுழைந்தனர். ஒரு ஹால், கிச்சன் மற்றும் ஒரு அறையென சிறிய வீடுதான். 10-20 நாட்கள் கவனிக்கப்படாமல் இருந்ததற்கான குப்பைகள் வீடு முழுவதும். ஹாலில் பரணியும் மற்றொரு அறையில் ராமும் மொபைலின் டார்ச் வெளிச்சத்தில் தேட ஆரம்பித்தனர். எவ்வளவு தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இருவரும் வெறுத்து போய் கிளம்ப எத்தனிக்கையில் ராமிற்கு கிச்சனில் தேடினால் என்னவென்று தோன்ற உள்ளே சென்று தேடினர். கீழே முழுவதும் தேடி ஒன்றும் கிடைக்காமல் மேலே லாப்டில் பார்க்கலாம் என பரணி நாற்காலியை போட்டு மேலே ஏறினான். மேலோட்டமாக தேடிக்கொண்டிருந்தவன் கையில் ஏதோ ஊறுவதைப் போல் தோன்ற வேகமாக கையெடுத்த வேகத்தில் ஒரு பழைய ஹேண்ட்பேக் வந்து ராமின் அருகில் விழுந்தது. அதை எடுத்து பிரித்தவனுக்கு கையில் கிடைத்தது ஒரு டைரி. அவளுடையதான். ஒருவேளை பழையதாக இருக்குமோ என அதன் பக்கங்களை திருப்பியவன் அதிர்ந்தான். ஏனெனில் ஏசிபியிடம் அவள் பேசியதாக கூறப்படும் நாளுக்கு முந்தைய நாள் வரை எழுதப்பட்டிருந்தது. பரணி, இதில் நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும்னு நினைக்கிறேன், வாடா போலாம் என்றபடி இருவரும் அங்கிருந்து அகன்றனர். அவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அந்த டைரியை எடுத்து கொண்டு அமர்ந்தனர். அவளின் அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. என்னதான் அவள் உயிரோடு இல்லை எனினும் அடுத்தவருடைய டைரியை படிப்பது சங்கடமாய் இருந்தது. பரணி ராமிடம், டே, குத்து மதிப்பா சில பக்கங்களை புரட்டுவோம், நமக்கு தேவையானது எங்கு இருக்கோ அந்த பக்கத்திலிருந்து தொடர்ந்து படிப்போம் என்றான். ராமிற்கும் அது சரி என்று படவே ஆங்காங்கே ஒரு பக்கத்தையே படித்து பார்த்தான். திடீரென்று ஒரு பக்கத்தில் God will never forgive them என்று சற்று பெரியதாய் எழுதியிருந்தது. அதன் முந்தைய பக்கத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு மனசே சரியில்லை. அந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருந்தது. அதை போய் கொல்ல எப்படி தான் மனசு வந்ததோ. அந்த ஃபைலை பார்த்துட்டு எனக்கு பேச்சே வரல. மருத்துவ பணிங்கிறது தெய்வத்துக்கு சமம். அதை போய் வியாபாரமாக்கிட்டாங்களே. அமர்நாத் சார் பொறுப்பில் இருந்தவரை ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது? எப்போ அவரோட பையன் பொறுப்பெடுத்தாரோ அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் அந்த விநாயக் அவர் தான் மொத்தமாக அதர்வாவை ஆட்டி வைக்கிறது. என்னவோ இந்த தப்புக்கெல்லாம் காரணமானவங்களை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். God will never forgive them. படித்தவர்களுக்கு ஓரளவு நடப்பதை யூகிக்க முடிந்தது. முதல் விஷயம், அமர்நாத் இப்போது பொறுப்பில் இல்லை. அடுத்தது அதர்வா, அவரின் மகன் மற்றும் அவனின் நண்பன் விநாயக். அவர்களை நெருங்கினால் குற்றவாளியை நெருங்கிவிடலாம். ராம், இதை வச்சு அடுத்த லெவல் இன்வெஸ்டிகேஷன் பார்ப்போம்டா. அப்புறமா தேவைன்னா மற்ற பேஜை படிக்கலாம். சரி பரணி, லேப்டாப்பை கொஞ்சம் எடு, ஹாஸ்பிட்டல் பற்றி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலின் வெப்சைட்டில் இன்னும் சில விஷயங்கள் தெளிவாகின. அமர்நாத் பொறுப்பிலிருந்து விலகி 2 வருடங்கள் ஆகின்றது. அதன் முதன்மை பொறுப்பாளர் தற்போது அதர்வா எனினும் முக்கிய முடிவுகள் அனைத்துமே அமர்நாத்தின் கையெழுத்தின்றி நடைபெற முடியாது. மேலும் அந்த விநாயக் என்பவன் அதர்வாவின் தாய்மாமன். அது மட்டுமல்லாது ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் ஆஃப் SM குரூப். அமர்நாத்திற்கு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமல்லாது பல தொழில்கள் நடந்து கொண்டிருந்தது. படிக்க படிக்க பரணி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். டே, இவனுங்கெல்லாம் எப்படிடா இவ்வளோ பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க? நமக்கு இருக்கிற ஒரு வேலையை பார்க்கறதுக்கே நாக்கு தள்ளுது. அதனால தான் தவறுகளோட எண்ணிக்கையும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. எந்த ஆங்கிளில் மூவ் பண்ணாலும் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலடா. நீ சொல்கிறதும் கரெக்ட் ராம். அனுமார் வாள் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் போல. சரி விடு ராம், என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். போய் படு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே மச்சான், நீ படு, நான் 5 மினிட்ஸில் வரேன் என்று கூறிவிட்டு இன்னுமாய் தகவல் கிடைக்கிறதா என்று ஏறிட்டான். அதில் ஒரு செய்தியை பார்த்தவனுக்கு கண்கள் மின்னியது. அவர்களை நெருங்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் இருக்கவா போகிறது? மறுநாளே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடிவெடுத்தான். நிம்மதியாய் தூங்கியும் போனான். மறுநாள் அவன் காட்டியதை பார்த்த பரணியோ வாயடைத்து நின்றான்.
வாண்டட் ஹேர் டேக்கர் ஃபார் மிஸ்டர் அமர்நாத் ஃபார்மர் எம்டி ஆஃப் எஸ்எம் குரூப்ஸ் கான்டாக்ட் நம்பர் என்று இருந்தது. ராம் நீ என்று கேட்டான். ஆமாடா, நான் இந்த வேலைக்கு போக போகிறேன். டேய் வேணாண்டா, ரொம்ப பெரிய இடமா தெரியுது. கண்டிப்பாக இதில் நீ டைரெக்டாக இன்வால்வ் ஆகணுமா? பரணி, இது நம்மளை நம்பி கொடுத்த வேலை, நாம் போகாமல் என்றான். அது இல்லடா ராம், கவலைப்படாத மச்சி, எனக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஏசிபி கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஃபோனில் அவரை அழைத்து விஷயத்தை கூறினான். முதலில் தயங்கியவர் அவனின் உறுதியைக் கண்டு வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார். அடுத்ததாக அந்த விளம்பரத்தில் இருந்த எண்ணிற்கு அழைத்தான். ஹலோ, எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? பெண்ணின் குரல் இனிமையாய் ஒலித்தது. ஹாய், திஸ் இஸ் ராம் அண்ட் ஐ ஜஸ்ட் சா த ஆட் ஃபார் தி கேர்டேக்கர். ஓ ஓகே, ப்ளீஸ் கம் டுமாரோ அண்ட் மீட் மீ இன் அமர்நாத் பவன். ஓகே, தேங்க்யூ என்றான். ஃபோனை வைத்தவனின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. என்ன ராம், என்ன சொன்னாங்க? அமர்நாத் பவனுக்கு வர சொல்லியிருக்காங்கடா. என்னது, அவர் வீட்டுக்கேவா? இந்த வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது பரணி. கடவுள் நம்ம பக்கம் இருக்கார், அதான் இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு என்றான். டேய் கவனமாக இரு ராம். கண்டிப்பாடா. மறுநாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தவனை கம்பீரமாக வரவேற்றது அமர்நாத் பவன். மறுநாள் காலை வழக்கத்தை விட உற்சாகமாய் விடிந்தது மகிக்கு. இன்னும் 30 நாட்கள் மிஸ்ஸஸ் மகிஷா ராம் ஆகப் போகிறாள். எல்லாமே ஏதோ கனவில் நடப்பதாய் தோன்றியது. அதே உற்சாகத்தோடு கிளம்பி பரணிக்காக காத்திருந்தான். இன்றிலிருந்து அவனோடே அலுவலகம் சென்று திரும்புவதாய் ஏற்பாடு. சிறிது நேரத்தில் பரணியும் வந்துவிட இருவரும் அலுவலகத்தை அடைந்தனர். வந்து அவளிடத்தில் அமர்ந்த நொடி மகியின் கைபேசி ஒலித்தது. அன்று வந்ததை போன்றே பிரைவேட் நம்பர். தயக்கத்தோடு அதை எடுத்தாள். ஹலோ என்றாள். என்ன மகி, பாடி கார்டோட தான் ஆஃபீஸ் வருவ போல? யாரு மிஸ்டர், நீ என்ன வேணும் உனக்கு என்றாள். எனக்கு என்ன வேணும்னு ராமிற்கு தெரியும். அதை மனசில் வச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா எல்லாருக்கும் நல்லது. பாவம், அநியாயமாக இப்போ நீ வேற மாட்டிக்கிட்ட. சொல்லி வை உன்னோட வருங்கால புருஷங்கிட்ட என்று இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மகி அனைத்தையும் ரெக்கார்டு பண்ணி வைத்திருந்தாள். அதை ராமிற்கும் பரணிக்கும் ஃபார்வர்ட் செய்தாள். அதோடு இப்போது எதுவும் பேச வேண்டாம் எனவும் எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டாள். அலுவலகம் முடிந்து ஹாஸ்டலில் அவளை விடுவது போல் விட்டுவிட்டு இன்னொரு வாசல் வழியாக அவளை ராம் கூறியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான் பரணி. ராம் அங்கே இவர்களுக்காக காத்திருந்தான். வந்தவர்கள் நிதானப்படுத்தி கொள்ள நேரம் கொடுத்தவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். என்ன மகி, ஆர் யூ ஆல்ரைட்? ராம், நீங்கள் 2 பேரும் இருக்கிறப்போ எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை மகிமா, எனக்கு என்னவோ தேவையில்லாமல் உன்னை இதில் இழுத்து விட்டோமோன்னு தோணுது என்றான் பரணி. அண்ணா நீங்களுமா? இருவரும் மௌனம் காத்தனர். சரி, இந்த ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் கொடுக்கலாம். 2 பேரும் விஷயத்துக்கு வாங்க. ரெக்கார்டிங்க கேட்டிங்களா என்றான். கேட்டோண்டா, ஆனால் ஏன் உடனே பேச வேண்டாம்னு சொன்னேன் என்றான் பரணி. எனக்கு என்னவோ ஆஃபீஸில் தான் நம்மளை ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. இல்லைனா அதை எப்படி கரெக்டாக நான் சீட்டுக்கு போன அப்புறம் கால் பண்ண முடியும் என்றான். இல்லை மகி, அது கேஸ்வலாக கூட நடந்திருக்கலாம்ல என்றான் ராம். இருக்கலாம் ராம், பட் எனக்கு கால் வந்த 2 தடவையுமே நான் ஆஃபீஸில் இருக்கும்போது தான். அதுவும் என் கூட யாரும் இல்லாத அப்போதான். அதனால தான் டவுட்டாக இருக்குது என்றான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பட் உன்கிட்ட பேசி என்ன ஆக போகிறது என்றான் ராம். சிம்பிள் ராம், ஒன்று எனக்காக நீங்கள் இந்த கேஸை விட்டுருவீங்க, இல்லை நான் பயந்து உங்களை இதிலிருந்து விலக வச்சிடுவேன். வேற என்ன என்றான். அது சரிடா, பட் அவங்களுக்கு இன்னும் இவன் யாருன்னு தெரியாதுடா. சின்னதாக சந்தேகம்தான் வந்தது, அதுக்காகத்தான் இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க என்றான் பரணி. சிறிது நேரம் ஏதோ யோசித்தவள், அப்போ ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ராம அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் உண்மையாகவே இங்கே ஒர்க் பண்ணுறாரா, இல்லை ஜஸ்ட் ஐவாஸுக்கான இவ்வளோ நாள் கண்காணிச்சிருக்கலாம், அதுவும் ஆஃபீஸ்லேயே? ஏன்னா இவர் மேலே சந்தேகம்னா கண்டிப்பாக போலீஸோனை தான் யோசிச்சிருப்பாங்க. ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் யாரும் இவ்வளோ பெரிய இடத்துல நுழைய மாட்டாங்கன்னு அவங்க திங்கிங்காக இருக்கலாம். அப்படி நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற பட்சத்தில் உங்களை பப்ளிக்காவோ உங்கள் வீட்லேயோ கண்காணிச்சா மாட்டிப்போன்னு பயந்துருக்கலாம். ஏன்னா இது அவங்க இடம் இல்லை. உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ தான் நான் வந்திருக்கேன். அதுவும் போக நீங்களும் வேலையை விட்டு நின்னது பயம் கொடுத்துருக்கோம். ஸோ என்னை வச்சு உங்களை பிளாக் பண்ண பார்க்குறாங்க சொல்லிவிட்டு பதிலுக்காக பார்த்தவள் இருவரும் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை பார்த்து என்னவென்று கேட்டாள். மகி, உன்னை குட்டி பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு சிஐடி சங்கர் ஒளிஞ்சு இருந்திருக்கிறாரு பாரேன் என்று
திருஷ்டி சுத்தினான் பரணி. டேபிளில் இருந்த மெனு கார்டை எடுத்து அவன் முதுகில் 4 அடி போட்டவள், போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா என்னையே கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா, போங்க நான் கிளம்புறேன் என்றபடி வேகமாக எழுந்தாள். அவ்வளவு நேரம் சிரித்து கொண்டிருந்த ராம் சட்டன அவள் கைப்பற்றி அமர வைத்தான். ஹே குட்டிமா, அவன் தான் ஏதோ விளையாடுறானா, நீயும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், நீ சொல்கிற ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குது, பட் 100% சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம கல்யாண விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் என்றான். என் கெஸ் படி ஆஃபீஸில் இருக்கிற ஸ்பை ஒரு கேள். பிகாஸ் நான் நம்ம விஷயத்தை பற்றி ரெஸ்ட் ரூமில் வச்சு தான் திவ்யாவிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது உள்ள என்று நினைவுபடுத்த முயன்றாள். ஒரு 3 பேர் இருந்தாங்க, பட் நம்ம டீம் இல்லை. ஃபேஸெல்லாம் பார்க்கல, பட் இப்போது லிங்க் பண்ணி பார்த்தா இதுதான் ரூட் காசுன்னு தோணுது என்றாள். சரி, நீ எதை நினச்சும் கவலைப்பட்டுக்காதடா, சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் என்றான் பரணி. சரிண்ணா என்றான். ராமை நோக்கியவனுக்கு அவனின் தவிப்பு புரிந்தது. இருவரும் பேசட்டும் என்று, நீங்கள் பேசிட்டு இருங்க, எனக்கு பக்கத்தில் வேலை இருக்குது, 10 மினிட்ஸில் வந்துடுறேன் என்று கூறி பதிலுக்கு காத்திராமல் சென்றான். அவன் சென்றதுதான் தாமதம். ராம் மகியின் கைகளை இறுக பற்றி கொண்டான். உனக்கு நிஜமாவே பயம் இல்லையா குட்டிமா என்றான். நிச்சயம் பயம் இருக்கு ராம், எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு இல்லை, இந்த கேஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுமேனு தான் என்றான். தன்னவளை மெச்சுதலாக ஒரு பார்வை பார்த்தான். நிஜமா நீ இவ்வளோ தைரியமானவனு நான் நினைக்கிறடா, அப்படி தெரிஞ்சிருந்தா முதல்லையே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். சரி விடு, பழச பேச வேணாம். ஆமாம், ஆண்டி இன்னும் 2 டேஸில் வர்றாங்களே, நீ இல்லாமல் அவங்கள எங்கும் அனுப்பிடாத மகி. ஆண்டி வர்ற மறுநாள் நாள் நல்லா இருக்கான். ஸோ அன்னைக்கு மேரேஜ் ட்ரெஸ் எடுக்க போகலாம்னு அம்மா சொன்னாங்க. அண்டு 2 டேஸில் இன்விடேஷனும் வந்துருண்டா என்றான். ஓ ஓகே ராம், நீங்கள் வருவீங்களா என்றான். வருவேனாவா, நான் ஓகே பண்ணுறதான் உன் கல்யாண ட்ரெஸ்ஸே என்றான். ஓகே என மென்மையாக சிரித்தாள். பரணியும் வந்துவிட அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு இருவரும் ராமின் வீட்டை அடைந்தனர்.